வெல்கம் டு Starphant. டுடே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆனதும் 4 வீட் ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வீட் ப்ரெட் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், ப்ரெட் பீசஸ் நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை இப்படியே சாப்பிட்டனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீட் ப்ரெட்டில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளியில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். தக்காளிக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 4 சின்ன சைஸ் ப்ரெட்டுக்கு 1/4 டீஸ்பூன் மசாலாஸ் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் நெய்யில் பொரிச்சு வச்சுருக்க வீட் ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டோட மசாலாஸ் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹெல்தி அண்ட் கலர்ஃபுல் பிரெட் சில்லி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு Starphant.